ஏஆர் ரஹ்மான் அவர்கள் சைலண்டா பதில் சொல்லிட்டாரு. ஒரு பக்கம் வந்து இது இளையராஜா அவர்களுக்கா, இல்ல இன்னொரு பக்கம் வந்து வைரமுத்து அவர்களுக்கான்றது தெரியல சார். அது ரெண்டு பேத்துக்கு சேர்த்தா சொல்லுங்க. ரெண்டு பேத்துக்கு அடக்க வேணாம்னு சொல்லுங்க. ஆடுவீங்களா நீங்க? நமக்கு நீ பயமேது நமக்கு நீ பயமேது ததரும் 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 தததுகிணத்தா ததிங்கிணத்தா ததிங்கிணத்தா. ஒரு மெடிக்கல் இதுலயே வந்து அவரோட மியூசிக்கை போட்டு நிறைய பேர் குணமடைஞ்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேள்விப்பட்டிருக்கோம் இல்ல சார். நான் சொல்லட்டுமா? உங்களுக்கு தெரியும். என் பேச்சை கேட்டு நிறைய பேர் குழம்பி பைத்தியம். நீங்களே சொல்லியிருக்கீங்களே யூ ஆர் எ நெகட்டிவ் மேன் அப்படின்னு. ஏமா அளக்கிறதுக்கு அளவே இல்லையம்மா. 45 கானாமிருத கானங்கள் கொண்ட படம் அப்படின்னா விளம்பரம். 45 பாட்டு தலை வலிச்சிடும். உன் பேர் என்னன்னு கேட்பான் கதாநாயகிட்ட. தொலைஞ்சோம். அதுக்கு ஒரு பாட்டு, என் பேரை கேட்டாயே. எந்திரிச்சு போய் சிகரெட்லாம் குடிச்சிட்டு வெளில போய் டிஃபன்லாம் சாப்பிட்டு வர்றவரும் பாடிக்கிட்டு இருப்பான். வணக்கம் நேயர்களே, இது பிபிடி சினிமா. இன்னைக்கு நம்மளோட டாக்டர் காந்தராஜ் சார் இருக்கார். அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார். இப்போ இதுக்கு வந்து ஏஆர் ரஹ்மான் அவர்கள் வந்து எதுவுமே ரிப்ளை பண்ணவே இல்லை சார். அவர் வந்து ஒரே ஒரு விஷயம், அதை என்ன பண்ணியிருக்காருன்னா, குமரிமுத்து அவர்கள் எப்பயோ பேசின நாலடியார்லேருந்து ஒரு வார்த்தைகள் எடுத்து கோட் பண்ணி போட்டுட்டாரு. இந்த விஷயம் இப்போ ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு. என்னன்னா, ஏஆர் ரஹ்மான் அவர்கள் சைலண்டா பதில் சொல்லிட்டாரு. ஒரு பக்கம் வந்து இது இளையராஜா அவர்களுக்கா, இல்ல இன்னொரு பக்கம் வந்து வைரமுத்து அவர்களுக்கான்றது தெரியல சார். அது ரெண்டு பேத்துக்கு சேர்த்தா சொல்லியிருக்கேன். ரெண்டு பேத்துக்கு அடக்க வேணாம்னு சொல்லியிருக்கேன். அடக்கம் வேணும், அதான் சொல்லியிருக்கேன். அவர் அழகாக சொல்கிறார், சூரியனை வந்து ஒரு கொடை மறைத்து விடுன்றார். குமரிமுத்து சொன்னது. சூரியன் வந்து அந்த தைக்கிற வெயிலில் ஒரு கொடையை பிடிச்சாங்க, சூரியன் காணாம போடும். அதுதான் ஒன்றும். நீ சூரியன் மாதிரி புகழ் வாய்ந்து இருக்கலாம், ஒரு கொடை மறைச்சிருக்கோங்க. அது வைரமுத்துக்கும் பிறந்தும் இளையராஜாவுக்கும் பிறந்தும் அவ்வளோதான். அம்மா இன்றைக்கும் வந்து கிருஷ்ணா முகுந்தா முராரே அதை திருப்பி பாட முடியாதுமா. உங்களால் திருப்பி பாட முடியாது. பியூ சின்னப்பாவது நமக்கே நீ பயமேது, கல்யாணி ராஜ் போட்டு பாருங்க. பாடுவீங்களா நீங்க? பாட வராது. நமக்கு நீ பயமேது தனிதவா தனிதவா தா நமக்கு நீ பயமேது ததரும் 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 தததுகிணத்தா ததிங்கிணத்தா ததிங்கிணத்தா. கொன்னக்கோல் வாசிச்சார், மோர்சிங் வாசிச்சார், மிருதங்கம் வாசிச்சார், பாடினார். 8 வகையான ரோலையும் ஜெகதால் பிரதாமன்ற படத்தில் அத்தனையும் பாடினார். அதை பார்த்து தான் திருவிழா படத்தில் வந்து சிவாஜி பண்ணார். பாட்டும் நானே பாவம் நானே படத்தில் அது மாதிரி பண்ணார். போட்டு கேட்டு பாருங்க. ராக் மியூசிக் அதில் வரும், ஜாஸ் மியூசிக் வரும், கண்ட்ரி மியூசிக், அமெரிக்கன் கண்ட்ரி மியூசிக் வரும், இந்தியன் மியூசிக் வரும், தமிழ் மியூசிக் வரும். அவ்வளவும் வரும். அப்படி ஒரு பாட்டுமா கேட்டுக்கிட்டே இருக்கலாம், கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அப்போ அதெல்லாம் அவங்க சாகாவரம் பெற்ற பாடல்கள். அதே மாதிரி ஒரு அஞ்சலி தேவி, மங்கையர்கரசிங்கிற படத்தில் அஞ்சலி தேவி டான்ஸ் ஆட ஒரு பாட்டு பாடுவார். அது பாட்டு மறந்துட்டேன் நான். பிக்சரைசேஷன் பாருங்கள். அந்த காலத்தில் என்ன ஸ்டைலாக பண்ணியிருக்கான் தெரியுங்களா? பியூ சின்னப்பா எந்திரிச்சிட்டு பாடிக்கிட்டே வருவார். அவர் பாட பாட இந்த பொண்ணு ஆடிக்கிட்டே வரும். இங்கிலீஷ் படமெல்லாம் பிச்சை வாங்கணும். அந்த மாதிரி ஸ்டைலில் மங்கையர்கரசி படத்தை போட்டு பாருங்கள். அந்த அளவுக்கு படம் எடுத்திருக்காங்கம்மா, அந்த அளவுக்கு படமெல்லாம் எடுத்திருக்காங்க. சும்மா சொல்லாதீங்க. என்னமோ இவர் தான் வந்ததுக்கப்புறம் தான் தமிழ் படம் உலகமே வந்த மாதிரி பேசுகிறத தான் நாங்கள் ஏற்றுக்க முடியாது. அதைத்தான் நாங்கள் மறுக்கிறோம். இவர் வந்தார்,
எத்தனை பேருமா இன்றைக்கி வந்து மச்சான பார்த்தீங்களா பாட்டை கேட்டிருக்காங்க. யார் கேட்கலன்றீங்க? இன்றைக்கி இருக்கிற பசங்கள் போய் கேட்டு பாருங்க. மச்சான பார்த்தீங்களா யாராவது பாட சொல்லுங்களா? சார் அதுதான் சொல்றேன். அதை தான்மா சொல்கிறேன். அந்த பாட்டு தான் அவர் வந்து ஒரே பராசக்தர் எப்படி சிவாஜி அவர்கள் வந்து ஒரே ராத்திரியில் மேலே போனாரோ அதே மாதிரி அந்த ஒரு பாட்டை அவர் வந்து உச்சத்துக்கு கொண்டு போச்சு. இன்றைக்கி எத்தனை பேர் அந்த பாட்டை பாடிட்டு இருக்காங்க? எத்தனை கச்சேரியில் அந்த பாட்டை கேட்குறீங்க? அந்த ஒரு பாட்டு கேட்கல அப்படின்னு அந்த ஒரு பாட்டை அவரை எங்கே கொண்டு போச்சு? இன்றைக்கி அந்த பாட்டை காணுமே. அதே சமயத்தில் சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்கும் ஆசை, முத்து முத்து ஆசை, முடிந்து வைத்த ஆசை கேட்டுக்கிட்டே இருக்கோம். நேற்று இல்லாத மாற்றம் என்னது, காற்றே என் காதில் ஏதோ சொன்னது, இதுதான் காதல் என்பதா, இளமை பொங்கி விட்டதா, சொல் மனமே கடவுள் இல்லை என்றேன் தாயை காணும் முறை, காதல் பொய் என்று சொன்னேன் உன்னை காணும் முறை. கவிதை, இசை, கவிதை ரெண்டும். நான் ஓவியன் என்று தெரிந்தும் ஏன் என் கண்ணிரண்டை கேட்கிறாய். காதலில் வந்த வேதனை, சிறகுகள் சிலுவைகள், இதில் என்ன தரப்போகிறாய். அந்த வேதனை இதுக்கு மேலே அழகாக சொல்ல முடியாதுமா. அந்த இசைக்கு அது கொடுத்த உருவம், அது கொடுத்த உருவம். ரெண்டு பேரும். இன்னொன்று சொல்லிடுறேன், இந்தியாவை தவிர பாகிஸ்தான், இந்தியா, இலங்கை இந்த 3 நாடுகளை தவிர வேறு எந்த பகுதியில் எடுக்கிற படங்கள்லையும் சினிமாவில் வந்து இசைன்றது ஒன்று இருக்காது. மியூசிக்கல்னு தனியாக படம் வரும். ஆல்பம் இல்லை, ஹாலிவுட் படத்தில் வந்து மியூசிக்கல்ஸ்னு தனியாக வரும். சிங்கிங் இன் தி ரெயின், 7 Brides for 7 Brothers, ரெட் ஷூஸ், சவுண்ட் ஆஃப் மியூசிக், மை ஃபேர் லேடி, சொல்லிக்கிட்டே போகலாம். அதெல்லாம் வெறும் மியூசிக்கல்ஸ். எம்ஜிஎம் மியூசிக்கல்ஸ், ஆல் ஜால்சன் சிங்ஸ் அகெயின், எல்லாம் மியூசிக்கல்ஸ். 5 Pennies மியூசிக்கல்ஸ். கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அதில் வந்து வார்த்தைகளும் இருக்குது, இது இருக்கும். வென் த சைன்ஸ் மார்ச்சிங் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு லூயி ஆம்ஸ்ட்ராங்கும் டேனிக்கையும் பாடுவாங்க. இன்டர்வல் விட்டு தெரியாமல் உட்காந்துருந்தோம். நாங்கள் மினர்வா தியேட்டரில் தான் பார்த்தோம். இன்டர்வல் விட்டதே தெரியல. அந்த பாட்டில் அப்படியே ஈடுபட்டு உட்காந்துட்டோம். இசை அவங்க மியூசிக்கல்ஸுக்குன்னு தனியாக எடுத்துருவாங்க, கவ்பாய் ஃபிலிம்ஸ்னு தனியாக எடுப்பாங்க, வார் ஃபிலிம்ஸ்னு தனியாக எடுத்துருவாங்க, ரொமான்ஸ்னு தனியாக எடுத்துருவாங்க. எல்லாத்தையும் போட்டு பிச்சைக்காரன் வாந்தி எடுத்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாங்க. அதனால தான் சினிமாவுக்கு இசை ஒன்றும் தேவையில்லை. எந்த இங்கிலீஷ் படத்தில் நீங்கள் இசை கேட்டு போயிருக்கிறீங்க? அது டிபெண்ட்ஸ் ஆன் தி மூவிஸ். இல்லைம்மா, அதாவது அவங்க வந்து கிளாஸிஃபை பண்ணிடுறாங்க. அது மியூசிக்கல் அப்படி தான் இருக்கும். அதில் மை ஃபேர் லேடி வித்தியாசமான மியூசிக். சார் இப்போது நீங்கள் கம்பேரிசன் வந்து நான் ஒத்துக்கிறேன் சார். இப்போது இந்த நம்ம தமிழ்நாட்டில் இல்லை இந்த மாதிரி சவுத் சைடில் இல்லை இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற இந்த ஏஷியன் சைட்லேயே நம்ம வந்து எப்படி பழக்கப்பட்டிருக்கோன்னா, ஒரு மூவி அப்படின்னா கண்டிப்பாக வந்து சாங்ஸ் இருக்கணும், சாங்ஸ் பேக்ரவுண்ட் ஸ்கோர் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பழக்கப்பட்டதுனால நம்ம இங்கே இசையை வந்து கொண்டாடிட்டு இருக்கோம். ஒரு தெரப்பியாகவே தானே சார் நம்ம பார்க்குறோம். இதே இளையராஜா அவர்களோட மியூசிக்கு ஒரு 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 மெடிக்கல் இதுலேயே வந்து அவரோட மியூசிக்கை போட்டு நிறைய பேர் குணமடைஞ்சிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேள்விப்பட்டிருக்கோம் இல்லை சார்? நான் சொல்லட்டுமா? உங்களுக்கு தெரியும், என் பேச்சை கேட்டு நிறைய பேர் குழம்பி பைத்தியம் பிடிச்சி போயிருக்காங்க. நீங்களே சொல்லியிருக்கீங்களே யூ ஆர் எ நெகட்டிவ் மேன் அப்படின்னு. ஏம்மா, அளக்கிறதுக்கு அளவே இல்லையம்மா. இப்போ உங்களுடைய ரசிப்புத்தன்மையை நான் பாராட்டுகிறேன். பாட்டை கேட்டுட்டு பைத்தியம் பிடிச்சி சரியா போயிட்டாங்க அப்படிங்கிறது சயின்டிஃபிக்காக ப்ரூஃப் கொடுத்தாங்க. கொடுத்த உடனே இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணிச்சு, நாதசுரம் வாசிக்கிறவங்களை வந்து வயல்வெளியில் போய் வாசிக்க சொன்னாங்க. அவங்களும் போய் வாசித்தாங்க, ஒன்றும் நடக்கல, அவ்வளோதான். இதெல்லாம் வந்து நம்முடைய பால் ராப்சன் ஒரு சிங்கர்மா, பேஸ் வாய்ஸில் பாடுவார். அவர் பாடினா என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த பேஸ் வாய்ஸில் அதிரும், கட்டடமெல்லாம் அதிரும்பாங்க. அவர் பாடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு தடவை கண்ணாடி, அங்கே இருந்த கண்ணாடியெல்லாம் உடஞ்சி விழுந்துருச்சு. அந்த அளவுக்கு அவருடைய வாய்ஸும்பாங்க. அது வந்து ஒரு உயர்வு நவிர்ச்சி அடி மேலே ஏற்ற அந்த அளவுக்கு ஒரு வாய்ஸ் இருக்குது அப்படிங்கிறது. அவ்வளோதான்.
அதுக்காக வந்து அவர் பாடும்போது இது இப்போது மண்ணில் இந்த காதல் எல்லாம் இந்த எஸ்பி பாலசுப்ரமணியம் ஏதோ மூச்சு விடாமல் பாடினேன் நான். பொய் அது. அந்த பாட்டில் 1000 தடவை மூச்சு எடுத்து விட்டுருப்பார் பாருங்களேன். இது பொய். இது வந்து ஒரு விளம்பரத்துக்கு சொன்னாங்க. அதே மாதிரி தான் ஆரோகணம் அவரோகணம்னு சொல்லி சிந்து பேரவை படத்தில் வந்து அப்படியே மேலே தான் போகும் கீழே வராதுன்னாரு. அந்த படத்தில் அந்த பாட்டில் நிறைய தடவை ஆரோகணம் வருது அவரோகணமும் வருது. இல்லைன்னு சொல்ல முடியுமா? எனக்கு சங்கீதத்தை பற்றி தெரியாது. இப்போ அவர் சொன்ன விளக்கத்தை வச்சு நான் பதில் சொல்கிறேன். தெரியாமே நீங்கள் தெரிஞ்சிருந்தா இன்னும் கூட போயிருப்பேன். தெரியாதனால தான் இவ்வளோ தெரிஞ்சிருந்தா நீங்களே ஒரு டஃப் கொடுத்துருப்பீங்களோ? ஏதோ நிச்சயமாக இருந்துருக்க முடியும். சங்கீதம்னா எனக்கு கேள்வி ஞானம் தான், வேறு எதுவும். அக்கம் பக்கத்தில் ஒரு வீட்டில் சங்கீதம் கற்றுக்கும்போது வேடிக்கை பார்த்துருக்கேன். வர வீணா நுண்மிருது பாணி வரகுண லோச்சன ராணி இந்த பாட்டெல்லாம் பாடும்போது கேட்டிருக்கேன். அதெல்லாம் என்னன்னே தெரியாது, அர்த்தமும் தெரியாது, பாட்டு தெரியாது. இதெல்லாம் வந்து ஒரு இது கேள்வி ஞானம் தான். அது இசையில் ஒரு ஆசை இருந்தது, கேட்டது, இது பண்ணிட்டு அவ்வளோதான். மற்றபடி எனக்கு இசைக்கு சம்மந்தம் கிடையாது. காலேஜில் இருக்கும்போதெல்லாம் பஸ்ஸில் போகும்போது காலேஜ் பஸ்ஸில் போகும்போது அந்த கத்திக்கிட்டு போகிறோம்ல, அந்த பாட்டெல்லாம் நாங்கள் பைலா சாங்கு இதெல்லாம் நிறையா கூத்துடிப்போம். அதெல்லாம் இருந்தது. அதனால் இப்போ நீங்கள் ஒரே பாயிண்ட் என்னன்னா, படத்தை ஒரு காலத்தில் வந்து படங்களுக்கு இசை தேவைப்படாது. ஒரு காலத்தில் வந்து படங்களுக்கு இசை இல்லைன்னா பாட்டே கிடையாது. ஆரம்பத்தில் வந்து 45 கானாமிருத கானங்கள் கொண்ட படம் அப்படி தான் விளம்பரம் வரும். 45 பாட்டு தலை வலிச்சிடும். உன் பேர் என்னன்னு கேட்பான் கதாநாயகிட்ட. தொலைஞ்சோம். அதுக்கு ஒரு பாட்டு, என் பேரை கேட்டாயே, எந்திரிச்சு போய் சிகரெட்லாம் குடிச்சிட்டு வெளில போய் டிஃபன்லாம் சாப்பிட்டு வர்றவரும் பாடிக்கிட்டு இருப்பான். கேட்டுக்கிட்டு வேலைக்காரி படம் வந்ததுக்கப்புறம் தான் அந்த பாட்டுகளே நின்றுச்சு. வேலைக்காரி படம் வந்த பிறகு தானே பேச என்எஸ் கிருஷ்ணன் அவர்கள் படத்தில் கூட நிறைய பாட்டு வரும். பாட்டுங்க இருக்கும், அது வேறு மாதிரி வரும். கருத்து நிறைய இருக்கும், கருத்துக்கள் வேறு மாதிரி இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா, கொடி கெடுத்த கொடி ஒழிஞ்சது ஆணும் பெண்ணும் ஒன்று சேர்ந்தது இந்த நாட்டிலே அக்டோபர் 2க்கு மேலே அப்படிம்பாரு. அக்டோபர் 2ங்கிறது காந்தி பிறந்த நாள். அது அது என்னென்னவோ நல்ல அருமையான பாட்டுங்க, ஞாபகம் வர மாட்டேங்குது. சம்பள தேதி 1ல் இருந்து 30 வரைக்கும் கொண்டாட்டம், தேதி 21லிருந்து 30 வரைக்கும் திண்டாட்டம். தம்பிகளின் வாடகை சைக்கிளோடு தேதி 21லே இது நண்பர் நடமாட்டமெல்லாம் தேதி 1ல், எந்த நாயை எட்டி பார்க்காது 21ல் அப்படிங்கிறது. அது மாதிரி நிறைய பாடல்கள் இருக்குது. பணத்தை எங்கே தேடுவேன் போவார். கிண்டி ரேசில் சிக்கி கொண்டாயோ, சூடன் சாம்பிராணியை புகைந்து போனாயோ, ஊட்டி கொடைக்கானல் தேக சுகத்துக்காக ஊட்டி சென்றாயோ அப்படின்னு நிறைய பாடல்கள். பணத்தை பற்றி அவருடைய பாடல்கள் நிறைய. அதுக்கு என்எஸ் கிருஷ்ணனுக்கு மாத்திரம் அதுக்கு புகழ் போச்சு. அதை எழுதுன அந்த பாடலாசிரியரை யாருக்கு ஞாபகம்? அந்த கருத்துக்களை சொன்னது பாடலாசிரியர். அவரை எங்கே நீங்கள் கவனிச்சிங்க? அதைத்தான் நம்ம ஏற்றுக்க முடியாது. இப்போ சீரியல்லாம் எடுக்கிறாங்க, ஒரே கதையை வந்து எவ்வளோ சாமர்த்தியமாக வேறு கதை மாதிரி ஒரே சீன்ஸு 6 மணிக்கு போடுறது தான் 8 மணிக்கு வருது, 8 மணிக்கு போடுறது தான் 10 மணிக்கு வருது. அதே சீன்ஸு, ஆனால் வேறு சீரியல் மாதிரி காட்டுற சாமர்த்தியம் யாரால் முடிஞ்சது? எழுதுகிறவனுக்கு தரவை. அந்த எழுதுகிறவனுக்கு என்னத்தை நீங்கள் பேர் கொடுத்தீங்க? அதான் பாயிண்ட். நன்றி சார், நீங்கள் இவ்வளோ தூரம் எங்களுக்காக இந்த சீக்கிரம் இந்த விஷயங்கள் இது வந்து முடியணும், அடுத்த கலைஞர்கள் அடுத்த வர ஜென்ரேஷனுக்கு வந்து ஒரு இல்லை. என்னுடைய ஒரே வேண்டுகோள் என்னன்னா, வேறு யாராவது மியூசிக் டைரக்டரை தூக்கி விடுங்க. இவங்களே எவ்வளோ நாள் தூக்கி விட்டுக்கிட்டு இருப்பீங்க? வைரமுத்து, இளையராஜா முடிஞ்சு போச்சு. அவங்கள தூக்கி போட்டு வேறு யாராவது தூக்கி விடுங்க. இன்றைக்கி வந்துக்கிற பசங்களை தூக்கி விடுங்க. ரொம்ப நன்றி சார்.